Welcome children. Today we are going to see the chapter triangles, chapter 6 triangles. Okay. So in the last year we have learned about congruent figures. Do you remember what do you mean by congruent figures? Congruent figures are those figures which are having the same shape and same size. Yes or no? I have told you so many examples. For example, 2 erasers of the same brand and 2 crayons that has been taken from the same pack, 2 pencils that has been taken from the same pack. All these are examples of congruent figures. They will have same shape and same size. Both will be same. Okay, va? In the video I have uploaded, you might have seen in the sports room, hockey sticks வந்து ஒரே மாதிரி இருக்க 5 hockey sticks. So அது 5மே same shape and same size. Such figures will have equal areas. அதுவும் நம்ம last yearல பார்த்தோம். Okay, va? So this is a definition for congruent figures. Okay, now in this triangles chapter we are going to see a second concept, that is similar figures. Okay va, நம்ம இந்த வருஷம் பார்க்க போறது similar figuresங்கிற concept. Okay va, similarங்கிற வார்த்தையில என்ன இருக்கு, ஏதோ ஒரு similarity, அது ரெண்டுக்கும் ஏதோ ஒரு காமனா ஒரு ஃபீச்சர் இருக்கு தானா. So read the definition. 2 figures having the same shape and not necessarily the same size are called similar figures. So similar figures na shape வந்து சேமா இருக்கும். ஓகேவா, ஆனா சைஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கலாம். சேமாவும் இருக்கலாம், டிஃப்ரெண்டாவும் இருக்கலாம். இப் சைஸும் சேமா இருந்தா நம்ம அதை கான்க்ரூவன்ட்னு கூப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா அதுக்கு பேர் சிமிலர். புரியுறதா? ஃபார் எக்ஸாம்பிள், அதே வீடியோவில் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் ஷூவில் நிறைய பால்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லா பால்ஸுமே என்னதான், ரவுண்டு ஷேப் தான். தானே ஷேப் வந்து சேம். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ், சைஸ் வந்து பெருசு, சின்னது, அதுலேருந்து குட்டி, சைஸ் வாஸ் டிஃப்ரெண்ட். அதுதான் சிமிலர் ஃபிகர்ஸ் எக்ஸாம்பிள். சிமிலர் ஆப்ஜெக்ட்ஸ் சொல்லலாம் அந்த கேஸில். சிமிலர்லி ஃபஸ்ட் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தஞ்சாவூர் டால் மாதிரி ஒரு டால் வெளியில் எடுத்து வைப்பாங்க. அதில் 3-4 டால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 4மே வந்து ஷேப் வந்து கிட்டத்தட்ட 2 கப்ஸ் அப் சைட் டவுன் வச்ச மாதிரி தான் ஷேப். சேம் ஷேப் வந்து சேமாக இருக்குது. ஆனால் சைஸ் என்னவா இருக்குது, பெருசு, இன்னும் கொஞ்சம் சின்னது, அது மாதிரி டிசைனிங் ஆர்டரில் இருக்குது. ஸோ such shapes or objects which are having same shape but different sizes are called என்ன, similar figures. Okay va? If you see in page number 63, page number 119, sorry, page number 190, figure 6.3, ஓகேவா, அதில் பார்த்தோன்னா 3 தாஜ்மஹலோட பிக்சர் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தானா தாஜ்மஹலோட ஷேப் வந்து ஒன்றே தான், சேம் தான், எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் சைஸ் பாருங்கள், அந்த பிக்சரோட கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் சின்னது, இன்னும் சின்னது. ஸோ இஃப் யூ சி த ஷேப் இஸ் சேம். ஓகேவா, அதே மாதிரி சைஸ் வந்து டிஃப்ரெண்ட். சச் ஃபிகர்ஸ் ஆர் கால் சிமிலர் ஃபிகர்ஸ். ஓகேவா, சிமிலர் ஃபிகர்ஸ், சிமிலர் ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி வேணா சொல்லலாம். ஓகேவா, இதுதான் வந்து சிமிலருக்கும் கான்க்ரூவெண்ட்டுக்கும். இப்போ நீங்கள் ஒரு கன்க்ளூஷனில் எப்படி வரலாம்னா, ஆல் கான்க்ரூவெண்ட் ஃபிகர்ஸ் ஆர் சிமிலர். எல்லா கான்க்ரூவெண்ட் ஃபிகர்ஸும் சிமிலர் தான். ஏன்னா கான்க்ரூவெண்ட்னா கண்டிப்பாக என்ன, ஷேப்பும் சேமாக இருக்கும், சைஸும் சேமாக இருக்கும். ஓகேவா, சிமிலருக்கு வந்து ஷேப் மட்டும் சேமாக இருந்தால் போதும். ஸோ இதில் 2மே சேமாக இருக்கிறதுனால ஆல் கான்க்ரூவெண்ட் ஃபிகர்ஸ் ஆர் சிமிலர், பட் த சிமிலர் ஃபிகர்ஸ் நீட் நாட் பி கான்க்ரூவெண்ட். சிமிலராக இருக்கிற ஃபிகர்ஸ் கான்க்ரூவெண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. தட் மீன்ஸ் சில கேஸில் எப்படி இருக்கலாம், சிமிலர்னா நம்ம சொல்லியிருக்கோம் ஷேப் மட்டும்தான் சேம். ஓகேவா, சைஸு சேம் கிடையாது. ஸோ அந்த கேஸில் நம்ம அதை கான்க்ரூவெண்ட்னு கூப்பிட முடியாது. ஆனால் கான்க்ரூவெண்ட்னா என்ன, 2மே சேமாக தான் இருக்குது. ஸோ அதை நம்ம கான்க்ரூவெண்ட்னு சொல்லிக்கலாம், சிமிலர்னு சொல்லிக்கலாம். ஆனால் சிமிலரில் ஒன்று தான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, சேம் ஷேப்பு மட்டும்தான் இருக்குது, சைஸ் இல்லை. அதனால அதை வந்து கான்க்ரூவெண்ட்னு சொல்ல முடியாது. இன்கேஸ் எல்லா பால்ஸுமே சேம் சைஸ்லேயே ஷேப்லேயே இருந்தாலும் அதை கான்க்ரூவெண்ட்னு கூப்பிட்டுக்கலாம், சிமிலர்னு கூப்பிட்டுக்கலாம். புரியுறதா? அதான் ஆல் கான்க்ரூவெண்ட் ஃபிகர்ஸ் ஆர் சிமிலர், பட் த சிமிலர் ஃபிகர்ஸ் நீட் நாட் பி கான்க்ரூவெண்ட். சிமிலராக இருக்கிற ஃபிகர்ஸ் கான்க்ரூவெண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா சிமிலரில் ஷேப்பு மட்டும்தான் சேம், சைஸு சேம் கிடையாது. ஸோ ஐ திங்க் ஹோப் இட்ஸ் கிளியர் ஃபார் யூ. கான்க்ரூவெண்ட் லாஸ்ட் இயர் படித்தோம், ஷேப்பும் சேமாக இருக்கும், சைஸும் சேமாக இருக்கும். உடனே உங்கள் மனசுக்கு என்ன வரணும்னா, க்ரையான்ஸ் எடுக்கிறது, அந்த பென்சில் எடுக்கிறது, எல்லாமே ஒரு பேக்லேருந்து ஒரே மாதிரி எடுத்து 2 ஒரே மாதிரி இருக்கும். ஓகேவா, ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சா சூப்பர் இம்போஸ் ஆகும். கரெக்டாக 2மே பக்காவாக சூப்பர் இம்போஸ் ஆகும். அதுதான் கான்க்ரூவெண்ட். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் இயர் கான்க்ரூவெண்ட் ஃபிகர்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து சேம் ஏரியா, ஈக்குவல் ஏரியாஸ் படிச்சுட்டோம். இந்த வாட்டி இந்த சாப்டர் 6 ஃபுல்லாக பார்க்க போகிற கான்செப்ட் வந்து சிமிலாரிட்டி ஒரு சிமிலர்ங்கிற கான்செப்ட். சிமிலரில் ஷேப்பு மட்டும் சேம். ஓகேவா, ஆனால் சைஸ் வந்து டிஃப்ரெண்ட். புரியுறதா? அதுக்கு நீங்கள் வந்து இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அந்த பால் எக்ஸாம்பிள் மனசில் வச்சுருந்தாலே டக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அந்த பால் வந்து ரூமில் சைஸ் வேறு பாலாக இருந்தது, ஆனால் எல்லாமே ரவுண்ட் ஷேப் தான். ஸோ ஷேப்பு வந்து சேம், சைஸ் இஸ் டிஃப்ரெண்ட். அதுதான் சிமிலர் ஃபிகர்ஸ். ஓகேவா, அதில் இந்த நோட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல் கான்க்ரூவெண்ட் ஃபிகர்ஸ் ஆர் சிமிலர், பட் த சிமிலர் ஃபிகர்ஸ் நீட் நாட் பி கான்க்ரூவெண்ட். கான்க்ரூவெண்ட்டாகவும் இருக்கலாம், கான்க்ரூவெண்ட்டாக இல்லாமல் இருக்கலாம். ஓகேவா, டிபெண்டிங் அப்பான் த ஃபீச்சர். ஓகேவா,
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு இந்த சிமிலாரிட்டிங்கிற கான்செப்டை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு பேஜ் நம்பர் 120ல் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி. ஆல்ரெடி இந்த ஆக்டிவிட்டி நீங்கள் இந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, ஓகேவா? அதாவது அந்த வீடியோவில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் வந்து கார்ட்போர்டில் கட் பண்ணி அதை வந்து ஒரு டார்ச் லைட் அடித்து கீழே அது ஒரு ஷேடோ வரத்தை ப்ரொஜெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. இதில் ஒரு ஸ்கொயர் மாதிரி எடுத்திருக்காங்க, ஓகே, ஒரு குவாட்ரிலேட்டரல் மாதிரி எடுத்து அந்த கார்ட்போர்டில் கட் பண்ணி ஏபிசிடியை கட் பண்ணி அதுக்கு மேலே ஒரு டார்ச் லைட் ஒரு பல்பு வந்து காமிக்கிறாங்க. ஸோ அதோட ஷேடோ வந்து கீழே ஒரு இதில் வந்து வீடு பார்த்தானா இதோட என்லார்ஜ்டு வெர்ஷன், இதை விட பெரிய ஒரு இதுக்கு ஒரு குவாட்ரிலேட்டரல் மாதிரி கீழே நமக்கு தெரியும். அதை A' B' C' D' நம்ம போட்டுட்டோம், ஓகேவா? இப்போது இந்த லைட் ஒரு பாயிண்ட் சோர்ஸாக கன்சிடர் பண்ணினா ஒரு பாயிண்ட்லேருந்து தான் அந்த லைட்டு வரது கன்சிடர் பண்ணி அதை ஓன் எடுத்துனால அந்த ஓஏ ஜாயின் பண்ணால் அதே லைனில் தான் அந்த A' வரும், ஓகேவா? ஓஏங்கிற லைனில் தான் A' வரும். அதே மாதிரி ஓபி ஜாயின் பண்ணால் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணால் தான் B' வரும், ஓகேவா? அதே மாதிரி ஓசி ஜாயின் பண்ணால் அந்த லைனில் தான் C' வரும். அதே மாதிரி ஓடிங்கிற லைனில் தான் அந்த OD' அந்த இதுவும் வரும். அதை என்ன காமிக்கிறதுனா அதே லைனில் வருதுன்னா தீஸ் டூ ஃபிகர்ஸை சிமிலர்னு தான் காமிக்கிறது. இது ரெண்டுக்குமே சேம் ஷேப்பு தான், ஓகேவா? ரெண்டுமே குவாட்ரிலேட்டரல், ஸ்கொயரா ரெக்டாங்கிளா என்ன வெட்டி இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஆனால் சைஸ் வந்து பார்த்தா என்ன, இந்த ஒரிஜினல் கார்ட்போர்டை வெட்டினை விட ஒரு பெரிய சைஸாக இருக்கும். ஏன்னா லைட் இப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ சைஸ் வந்து என்லார்ஜாக தெரியும். ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஆர் ஆக்டிவிட்டி டெமோன்ஸ்ட்ரேட் சிமிலர் ஃபிகர்ஸ், ஓகேவா? இப்போ இதுலேருந்து ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வராங்க. ஒரு சிமிலர் ஃபிகர்ஸாக இருந்தாலும் 2 polygons ஆஃப் த சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஆர் சிமிலர், அதுக்கு 2 கண்டிஷன் கொடுக்குறாங்க, ஓகேவா? நம்ம சொல்லியிருக்கோம் சேம் ஷேப்பு சைஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் மோர் ப்ரிசைஸ்லி இந்த 2 கண்டிஷன் இருந்தால் அதை சிமிலர்னு சொல்ல. அது என்ன கண்டிஷன்னா ஆல் த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அந்த 2 ஆப்ஜெக்ட்ஸ் ஒரு 2 படத்துக்கும் இருக்கிற எல்லா ஆங்கிள்ஸ் கரஸ்பாண்டிங்கான ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது ஆங்கிள்ஸ். செகண்ட் செக் பண்ண வேண்டியது ஆல் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் வந்து சேம் ரேஷியோ. கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து சேம் ரேஷியோ. ரேஷியோனாலே என்ன, டிவைட் பண்ணால் ஒரு 2 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து டிவைட் பண்ணி கம்பேர் பண்ணுறது தான் ரேஷியோ, ஓகேவா? ஸோ அதோட சைட்ஸோட ரேஷியோ வந்து சேமாக இருக்கும். டிவைட் பண்ணால் எல்லாத்துக்கும் 1/2 1/2 1/2 இல்லாட்டா 3 3 3 0.5 0.5 0.5 அது மாதிரி கிடைக்கும். ஸோ எல்லாமே சேம் நம்பர் கிடைக்குன்னா சேம் ரேஷியோ. எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இன்னும் புரியும். இந்த டெஃபினிஷன் படிச்சுக்கோங்க. சிமிலர் எப்படி செக் பண்ணுறதுன்னா 2 polygons ஆஃப் த சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ், அதுதான் இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். ஒரு ட்ரையாங்கிளும் ஒரு ஸ்கொயரையும் நம்ம வந்து சிமிலாரிட்டி பார்க்க முடியாது, கண்டிப்பாக சிமிலரே கிடையாது. 2 polygons ஆஃப் த சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ், ரெண்டுக்குமே சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் இருந்த polygon, you know it's a closed figure that is made up of only 9 segments. So அது மாதிரி 2 ஷேப்புக்கும் சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ். ஒரு 4-sided ஃபிகர் எடுத்தா இன்னொரு 4-sided ஃபிகருக்கு தான் சிமிலாரிட்டி கம்பேர் பண்ணி பார்க்கணும். 3-sidedனா 3-sided தான் பார்க்கணும். ஒரு ட்ரையாங்கிளையும் ஒரு சர்க்கிளையும் எடுத்து வச்சு கம்பேர் பண்ணி விஷயம் இல்லை. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் த சிமிலாரிட்டி ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் இருக்கிற பாலிகன்ஸ் ஆயிருக்கும். அப்படி இருந்தால் அவள் 2 பேரும் சிமிலர்னு எப்போ சொல்லலாம்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் இஃப் தேர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்கணும், அவங்களுக்கு இருக்கிற கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அண்ட் தேர் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் இந்த சேம் ரேஷியோ. அவங்களோட கரஸ்பாண்டிங் சைட்ஸை வந்து டிவைட் பண்ணி பார்த்தானா அது வந்து ஈக்குவல் நம்பர் கிடைக்கணும், ஓகேவா? இது பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து பேஜ் நம்பர் 121 பாருங்க டெக்ஸ்ட் புக்கில், ஓகேவா? அதில் நீங்கள் பார்த்தானா ஒரு குட்டி ஃபிகர் இருக்குது, ஓகே, ஒரு குவாட்ரிலேட்டரல் அண்ட் another one big quadrilateral, ஓகேவா? இஃப் யூ see here இங்கே 85 டிகிரி, இங்கே 85 டிகிரி, ஓகே. ஸோ வாட் கேன் சே, இந்த vertex D வந்து corresponds to vertex S, ஓகேவா? சிமிலர்லி இங்கே 70 டிகிரி சியிலையும் இங்கே Rல 70. ஸோ vertex C வந்து corresponds to vertex R, ஓகேவா? or angle C equal to angle R அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி இங்கே 105, இங்கே 105. ஸோ angle A equal to angle P, ஓகே. சிமிலர்லி angle B equal to angle Q, ரெண்டுமே 100 டிகிரி. ஸோ இப்போ பார்த்தானா 4 ஆங்கிளுமே ஈக்குவல், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் ஆகிட்டா ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் என்ன, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். ஸோ இங்கே தான் 4 ஆங்கிள் இங்கேயும் இருக்குது, ஓகேவா? இங்கே இருக்கிற ஒரு ஆங்கிள் இங்கே இருக்குது, இங்கே இருக்கிறது இங்கே இருக்குது, 105 105 100 100. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். இந்த செகண்டும் இருக்கா பார்க்கலாம். செகண்ட் என்ன, சைட்ஸோட ரேஷியோ எடுத்தால் சேம் நம்பர் வரணும் தானா.
இப்போ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஏதாவது சைட்ஸ் இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள் 85யும் 70யும் இருக்கிற சைடு என்ன 2.4, அந்த சிடிக்கு 2.4 சென்டிமீட்டர். அதே மாதிரி இங்கே 85 70 இருக்கிற சைடை தான் எடுக்கலாம். ஓகேவா, வேறு சைடு எடுக்கக்கூடாது. தான் கரஸ்பாண்டிங் சைட்ஸுக்கு மீனிங். ஸோ அது வந்து 4.8. ஓகேவா. ஸோ இதை என்ன டிவைட் பண்ணி பார்க்கலாம். ரேஷியோனா கம்பேரிங் பை டிவைடிங். பெரிஷ்லேருந்து சின்னதை டிவைட் பண்ணிக்கோங்களேன், எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. 4.8 டிவைட் பை 2.4 என்ன வரும் 2 வரும். ஓகேவா, இருக்கட்டும். இது எல்லா சைடுக்கும் செக் பண்ணலாம். அடுத்த சைடுக்கு வரலாம். 85 105 இருக்கிற சைடு 2.1 தான் என்னோட லென்த்து. இங்கே 85 105 இருக்கிறது என்ன 4.2. ஸோ பெரிஷ்லேன் சின்ன டிவைட் பண்ணுங்கள். 4.2 டிவைட் பை 2.1 எகெயின் 2 வந்துடுது. அடுத்தது பாருங்கள் 105 and 100 இங்கே 1.5 சென்டிமீட்டர், இங்கே வந்து 3 சென்டிமீட்டர். ஸோ 3 டிவைட் பை 1.5 என்ன எகெயின் 2. லாஸ்ட் ஒன் பாருங்கள் 70 and 100 லை பண்ணுற அந்த சைடு 5 சென்டிமீட்டர், இங்கே 2.5. ஸோ 5 டிவைட் பை 2.5 என்ன 2 சென்டிமீட்டர். ஸோ இஃப் யூ சி செகண்ட் கண்டிஷன் என்ன the ratio of their corresponding sides. So the corresponding sides are in the same ratio. எல்லாத்தையும் corresponding sides divide பண்ணால் 2 2 கிடைக்கிறதா. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன 4 ஆங்கிளுமே ஈக்குவல். இதோட 4 ஆங்கிள் இதோட 4 கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக ஃபஸ்ட்டு பாருங்கள். சிமிலாரிட்டி வந்தாலே ஆங்கிள்ஸ் ஈக்குவலானால் மட்டும் நெக்ஸ்ட்டுக்கு போனால் போதும். இந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் அது சிமிலர். ஏதாவது ஒன்று மட்டும் வந்தால் சிமிலர் கிடையாது, ஐதர் கிடையாது, போத். ஓகேவா, ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் சிமிலர் ஃபிகர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணணும் சிமிலர் ஃபிகர்ஸ்னால் அந்த கொடுத்துருக்க ரெண்டு ஃபிகர்ஸ்லேயும் இங்கே இருக்கிற ஆங்கிள் இங்கே இருக்கா, இந்த 4 ஆங்கிளுமே இந்த 4 இடத்துல வரதா. ஓகேவா, முதல்ல சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸான்னு பார்த்துக்கோங்க, அதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இதே மாதிரி வந்திருக்கா செகண்டு. தேர்ட் என்ன உங்களோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ். இப்போ இந்த ஆங்கிள் இருக்கிற இதுதான் பார்க்கலாம். இங்கே 2.4 இங்கே 4.2 பார்க்கக்கூடாது. இந்த 85 70 இருக்கிற இங்கே என்ன 2.4, அதே 85 70 இருக்கிறதான் பார்க்கணும். அதான் கரஸ்பாண்டிங்கிற அந்த வேர்டுக்கு மீனிங். ஓகே, ஸோ அதை எடுத்தால் என்ன வருது 2. ஸோ ஆல் த சைட்ஸ் ரேஷியோ 2 வந்துடுது. புரியுறதா. So definitely these two figures are என்ன சொல்லலாம் similar. புரியுறதா. Now அதே 121ல செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ரெண்டு குவாட்ரிலேட்டரல் கொடுத்துருக்காங்க. எகைன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸா 4 4 அது ஓகே டன். செகண்ட் corresponding angles are equal. பாருங்க 90 90 90 90 90 90 90 பக்கா. ஓகே, அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. நெக்ஸ்ட் ஒன் என்ன the corresponding sides are in the same ratio. ஸோ பார்க்கலாம். இப்போ வந்து எல்லாமே இங்கே 90 தான். ஸோ எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இங்கே 3.5 டிவைடட் பை 3. ஓகே, இங்கே 3 டிவைடட் பை 3 என்ன 1 வரும். 3.5 டிவைட் பை 3 கண்டிப்பாக 1 கிடையாது. அது 3.5 டிவைட் பை 3. அடுத்து இங்கே 3 டிவைட் பை 3 1. பார்த்தா இங்கே ரெண்டு இடத்துலையும் 1, இங்கே ரெண்டு இடத்துலையும் வேறு நம்பர் தானா இல்லையா. 4 ரேஷியோவில் 2 1, இன்னொன்று 2 வந்து 1 கிடையாது. 3.5 பை 3 வந்து 1 பாயிண்ட் சம்திங் அந்த மாதிரி வரும். ஸோ கண்டிப்பாக இந்த ரேஷியோஸ் 4மே ஈக்குவல் கிடையாது தானா இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட், the second one is not satisfied. Therefore these two figures are not similar. புரிஞ்சுதா. அதே மாதிரி தான் லாஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க 122ல். இதுலேயும் பார்த்தானா 4 sided figure 4 sided figure. இதில் பார்த்தானா ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் பார்த்தாச்சு. கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அதுதான் இங்கே 90 90 90 90, ஆனால் இங்கே 90 கிடையாது தானே. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன்லேயே ஃபெயில் ஆகிடுது. ஸோ கண்டிப்பாக செகண்ட் கண்டிஷன் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ரெண்டுமே இருந்தால் தான் சிமிலர். ஸோ தீஸ் டூ ஃபிகர்ஸ் ஆர் ஆல்சோ நாட் சிமிலர். புரியுறதா. ஸோ ஐதர் அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஐதர் ஆஃப் த above two conditions 1 and 2 of the similarity of two polygons is not sufficient for them to be similar. ஏதாவது ஒரு கண்டிஷன் மட்டும் இருந்தால் சிமிலர் ஆகாது. both are required for similar. ஓகேவா. ஃபஸ்ட்டு ரெண்டுமே நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஈக்குவலாக பார்த்துக்கோங்க. அப்புறம் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸை பாருங்க. அது ஈக்குவலாக இருந்தால் மட்டுமே சைட்ஸ்க்கு போங்க. சைட்ஸில் என்ன அந்த ஆங்கிள் இருக்கிறது தான் கரஸ்பாண்டிங் சைட்ஸ். புரியுறதா. 85 70 இருக்கிற 2.4, இங்கே 85 70 4.8. அதை இங்கே 2.4 இங்கே 5 அப்படிலாம் எடுக்கக்கூடாது. இதுக்கு கரஸ்பாண்டிங்கான சைடு என்ன இங்கே அதுதான் எடுக்கணும். ஸோ அதை வந்து ரேஷியோவில் என்ன டிவைட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் 2.4 பை 4.8 அப்படியும் டிவைட் பண்ணலாம். இப்போ இதுலேருந்து இது டிவைட் பண்ணால் எல்லாத்துக்கும் இதுலேருந்து இது டிவைட் பண்ணுங்க. ஸோ 1/2 1/2ன்னு கிடைக்கும். நான் வந்து ஈஸியாக இருக்கிறதுக்காக இது பெரிஷியன் சின்னது டிவைட் பண்ணி ஸோ 2 2ன்னு கிடச்சிது. புரியுறதா. ஸோ எப்படி வேணால் டிவைட் பண்ணலாம். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பண்ணுங்கள். இந்த ஃபிகர் டிவைட் பை இந்த ஃபிகர்னால் 4க்குமே அப்படி பண்ணுங்க. இது டிவைட் பை இதுன்னா அதே மாதிரி 4க்குமே அதே மாதிரி பண்ணுங்க. ஒன்றுக்கு இது இல்லையாந்து ஃபஸ்ட்டு அப்படி மாற்றி மாற்றி எடுத்தால் ஆன்சர் டிஃபர் ஆகிடும். ஓகேவா. ஸோ இதுதான் சிமிலர் ஃபிகர்ஸ்னு சொன்னாலே கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். அப்புறம் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து சேம் ரேஷியோவாக இருக்கணும். ரேஷியோனா ஒன்றுமே கிடையாது. அதை டிவைட் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர், அந்த ரெண்டு சைடோடு லென்த்தை டிவைட் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர். அவ்வளோதான் சிமிலாரிட்டியோட கான்செப்ட். இந்த சாப்டரில் ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்க்க போகிறோம்னா சிமிலாரிட்டி ஆஃப் ட்ரையாங்கிள்ஸை பற்றி தான் மோஸ்ட்லி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. மிச்ச ஃபிகர்ஸ்
அதெல்லாம் பார்க்கல, ட்ரையாங்கிள்ஸ் தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாங்க. that we will see in our next video. Okay, thank you.